ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் 30 அக்டோபர். இதே நாளில் வரலாற்றில் நடந்த நிகழ்வுகள். இதற்கு முன்னால் 29 அக்டோபர் நேற்றைய தினம் கவிஞர் வாலி அவர்களுடைய பிறந்த தினம். 1931 அவர் பிறந்தார். 16,000 திரைப்பட பாடல்கள் மேல் ஏற்றியிருக்கிறார். எம்ஜிஆருக்கு ஆஸ்தான கவிஞர் என்று சொல்லலாம். புதிய வானம் புதிய பூமி போன்ற அந்த பாடல் எம்ஜிஆருக்கு நிறைய பாடல்கள் ஏற்றியிருக்கிறார். அப்புறம் கற்பகம் படத்தில் மன்னவனே அழலாமா போன்ற பொருள் நிறைந்த பாடல்களும் ஏற்றியிருக்கிறார். நிறைய பழைய பாடல்கள் கேட்கும்போது நம்ம கண்ணதாசன் தான் ஏற்றியிருக்காருன்னு நினைப்போம். ஆனால் அதில் நிறைய பாடல்கள் ஏற்றியவர் வாலி. அந்த பெருமைக்குரியவர் வாலி. அவர் பிறந்த தினம் நேற்று, அதாவது 29. இன்றைய தினம் 30 அக்டோபரை பார்க்கும்போது முக்கியமாக 1908 அது நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பிறந்த தினம். கோவில் நுழைதல் போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டவர். சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்வர்ட் பிளாக் ஆரம்பிக்கும் போது அதில் இணைந்து தமிழகத்தில் சுபாஷ் சந்திர போஸுக்கு ஆதரவை வாங்கி கொடுத்தவர் இவர். சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும் நிறைய புரட்சிகரமான செயலில் ஈடுபட்டவர். அவர் பிறந்த தினம் என்று. 1909 இந்திய அணுசக்திக்கு தந்தை என்று சொல்லக்கூடிய ஹோமி ஜஹாங்கீர் பாபா அவர்களுடைய பிறந்த தினம். இவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். 29 வயசில் இருக்கும்போதே அணுசக்தியில் பற்றி ஆராய்ச்சியில் இறங்கினார். அணுவுக்குள்ளே பாசிட்டிவ் புரோட்டான், அப்புறம் நியூட்ரான், அதுக்கப்புறம் நெகட்டிவ் எலக்ட்ரான் 3 பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். இதில் எலக்ட்ரான் போலவே இன்னொரு பார்ட்டிகிள் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய பாசிட்ரான்ன்றது ஒன்று கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்தில். அப்போது இவர் இருக்கும்போது அதை எலக்ட்ரானும் பாசிட்ரானும் சேரும்போது என்ன நடக்குது, ஃபோட்டான்ஸுன்ற ஒரு சக்தி வெளிப்படுது. அதுதான் காமா ரே என்று சொல்வோம். ஸ்பேஸ்லேருந்து காமா ரே நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியரில் நுழையும் போது அது எப்படி பரவுதுன்றதை இவர் கண்டுபிடித்தார் பாபா. அதுக்கு பாபா ஸ்கேட்டரிங் என்ற வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் இன்னும் அழைக்கிறார்கள். சூரிய கதிர் அட்மாஸ்பியரில் வரும்போது எப்படி பிரியுதோ அதுக்கு ராமன் எஃபெக்ட் என்று எப்படி அவங்க சொல்கிறாங்களோ, அதே போல் காமா கதிர்கள் உள்ளே வரும்போது எப்படி பரவுதோ அதுக்கு பாபா ஸ்கேட்டரிங் என்ற பெயரை வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் வச்சுருக்காங்க. இது நம்ம இந்திய விஞ்ஞானத்துக்கு கிடைத்த பெருமை என்று சொல்லலாம். 1922 முசோலினி அவர் பிளாக் ஷர்ட்ஸ் என்ற அவங்களுடைய ஆதரவாளர்களோடு போய் ராஜாவை ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிறார். ராஜா சாமர்த்தியமாக இவர் மேலே மிலிட்ரி ஆக்ஷன் எடுக்கிறது போது இவரையே பிரைம் மினிஸ்டர் ஆக்குறார். அப்படி ஆகின பிறகு இவர் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண தினம் இன்று இட்டாலியில் ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட். இந்த விவரங்களுடன் உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.